இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இது பாஸ்மதியில் பண்ணால் தம் மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து மசாலா பொடி, தக்காளி, புதினா, இது வந்து பிரியாணி மசாலா அரைச்சது, பச்சை மிளகா, வெங்காயம், மஷ்ரூம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் எண்ணெய், நெய், இது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், லெமன் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறேன்னு போய் பண்ணலாம். கடாயை வச்சு கடாயில் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றி, ஆயில் லைட்டாக சூடான மட்டும் போது, ரொம்ப சூடாக வேண்டாம். இப்போ அதில் பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு சாப் பண்ணியும் போடலாம், அரைச்சியும் போடலாம். அரைச்சி போட்டு தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ரொம்ப ஃபைன் ஷாப் எல்லோரும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஃபைனாக பண்ணால் தெரியும். வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்க விடணும். அதுக்கப்புறம் தக்காளி, புதினா வதங்கினதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம், தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா மஷ்ரூம் மசாலா போட்டு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வதங்கினா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை உள்ளே கொட்டி கிண்டி விட்டணும். ஓரளவு லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, ரொம்ப ட்ரையாக விட்டக்கூடாது. மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடும், ஆல்ரெடி தக்காளியில் தண்ணி இருக்கும், ஆனால் ரொம்ப ட்ரை ஆகாது. நீங்கள் தக்காளி ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன்னா தான் அது வந்து கொஞ்சம் கீழே உட்கார்ற மாதிரி உட்காரும், மித்தபடி ஒன்றும் உட்காராது உங்களுக்கு. அப்புறம் அது கூட மசாலா, நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் பொடி, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, அரைச்ச பிரியாணி மசாலா, மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஓரளவு வச்சு, இந்த கலரில் இருக்குது பற்றியெல்லாம், இந்த கோல்டன் கலரில் எடுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து. அப்புறம் அது கூட தயிர் ஊற்றி, சும்மா கொஞ்சோண்டு தயிர், ரொம்ப ஊற்றணும் அவசியம் கிடையாது. ஒரு 50-60 ml ஊற்றினாலே போதும். ஏன்னா கொஞ்சோண்டு ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அது பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கணும். இப்படி வெளிச்சம் தெளிவாக இல்லை, தெளிவாக நல்லா இருந்திருக்கும், நல்லா சிவப்பாக இருக்கும். அப்புறம் இந்த கப்பில் தான் 3 கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வச்சேன்னா, 3 கப்புக்கு 6 கப்பு தண்ணி. பாஸ்மதி ரைஸை 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 3/4 மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் ஊறணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 1/2 hour போதும். நான் வந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஆனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி, உப்பு பார்த்துக்கணும். உப்பு பார்த்தா, உப்பு கொஞ்சம் பாயிண்ட்டு அதிகமாக தருக்குன்னு நினைக்கும். உப்பு பிரியாணி பண்ணும்போது ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு பாஸ்மதி ரைஸாக வரட்டுன்னு இழுத்துடக்கூடாது. மெதுவாக ஸ்மூத்லி அங்கே எங்கே 2 மூவ், அவ்வளோதான். மூவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இந்த அளவுக்கு வற்றிருக்கணும். ரொம்ப ட்ரையாக வற்றக்கூடாது, ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்காது. ரைஸ் மட்டத்துக்கு இருக்கணும் தண்ணி. இந்த அளவு மட்டத்துக்கு வந்து ஒரு தடவை உப்பை செக் பண்ணிவிட்டு, உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கிறேங்க. உப்பை மட்டும் செக் பண்ணிக்கணும். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு. இது மட்டத்துக்கு வச்சு நெய் இருந்தால் நெய் ஊற்றி தம் போட்டுற வேண்டியதான். கரெக்டாக 20 நிமிஷம் தம் போட்டுருங்க. 20 நிமிஷம் ஃபயரோட அளவை பார்த்துக்கிறங்க. 20 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் இந்த ஃப்ரேமில் இருக்கணும், 10 நிமிஷம் லோ ஃப்ரேமில் இருக்கணும். அவ்வளோதான், பார்த்துக்கிறங்க. பிரியாணி எப்படி இருக்கணும். நீட்டாக மஷ்ரூம் பிரியாணி தம் போட்டு பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு. ஸ்பைசி வேணுன்னா ஸ்பைசி போட்டுக்கலாம், கம்மியான ஸ்பைசி தான். 2-3 சில்லி தான் நான் போட்டுருக்கேன். வேணுன்றா 5 சில்லி கூட போட்டுக்கலாம்.